இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஓடிஐ சீரீஸ்க்கான ஸ்குவாடை இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க. இந்தியாவுக்கு எதிராக ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இன்னும் நிறைய அப்டேட் இருக்கு, வாங்க இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸையும் பார்க்கலாம். இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் டெஸ்டோட டே 2 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஏற்கனவே நேற்று சவுத் ஆப்பிரிக்கா 256க்குல 6 விக்கெட் விட்டுருந்தாங்க. இன்னைக்கு அந்த 4 விக்கெட் எடுத்துட்டு இந்தியா பேட்டிங் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சென்னூரன் முத்துசாமி வந்து ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு பாருங்க, வேற மாதிரி இன்னிங்ஸ். அவர் கூட மார்க்கோ யான்சனும் பொழக்க சவுத் ஆப்பிரிக்கா 450 தாண்டி போயிருப்பாங்க. இந்த பக்கம் முத்துசாமி செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி மார்க்கோ யான்சன் 93 ரன் அவுட் ஆயிருப்பாரு. சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 489 ரன் அடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு டே முடியும் போது இந்தியா 9 ரன் அடிச்சிருக்காங்க. நாளைக்கு இந்தியா லீட் எடுப்பாங்களா மாட்டாங்களா கமெண்ட்ல சொல்லிருங்க. டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சதோடனே அடுத்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கூட 3 ஓடிஐ விளையாட போறாங்க. அந்த சீரீஸ்க்கான இந்தியன் டீம் ஸ்குவாடை இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. யாரெல்லாம் டீம்ல இருக்காங்கன்னா KL ராகுல் கேப்டனாவும், ரோஹித் சர்மா, SSV ஜெய்ஸ்வால், விராட் கோலி, திலக் வர்மா, ரிஷப் பண்ட், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷித் ராணா, ருத்ராஜ் கெய்க்வாட், பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷ்தீப் சிங், த்ருவ் ஜுரேல். இதுல யாரெல்லாம் கம்பேக் கொடுத்திருக்காங்கன்னா ரவீந்திர ஜடேஜா மறுபடியும் ஸ்குவாடுக்கு வந்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தியை டீம்ல இருந்து தூக்கியிருக்காங்க. அண்ட் தென் கில் வந்து இன்னும் இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆகல. ஸ்ரேயஸ் ஐயருக்கும் அதேதான், அவர் இன்னொரு 3-4 மாசம் கிரிக்கெட் விளையாட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ எல்லாருக்குமே மேஜரா ஒரே ஒரு டவுட் தான் இருக்கும், ருத்ராஜ் கெய்க்வாட ஸ்குவாட்ல எடுத்துட்டாங்க, ஆனா பிளேயிங் லெவல்ல விளையாட வைப்பாங்களா? ஆல்ரெடி ஜெய்ஸ்வால் இருக்காரு, ரோஹித் சர்மா இருக்காரு, ஓப்பனிங் நம்பர் 4ல திலக் வர்மா இருக்காரு. அவங்களெல்லாம் தாண்டி ருத்ராஜ் கெய்க்வாட் வாய்ப்பு கொடுப்பாங்கன்றதே டவுட் தான். எனக்கு தெரிஞ்சு தண்ணிக்கான் மட்டும் தூக்கிடுறாதீங்கடா, ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்கடா. புரியுது, சான்ஸ் கொடுத்தீங்கன்னா கில்லே ஓவர்டேக் பண்ணிடுவான்னு புரியுது, ஆனாலே மனசு கேட்க மாட்டேது. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கடா, மறுபடியும் ஜஸ்டிஸ் ஃபார் ருத்ராஜ்னு போட வச்சிடாதீங்க. அக்ஷர் பட்டேலையும் டிராப் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் T20 வேர்ல்டுக்கு தனியா டீம் ப்ரிப்பேர் பண்றாங்க போலக்குது. அது மட்டும் இல்லாம சஞ்சு சாம்சன் பாவண்டா, சவுத் ஆப்பிரிக்கால போய் செஞ்சுரி அடிச்சும் இன்னும் இந்த ஸ்குவாட்ல வாய்ப்பு தராம இருக்கீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு வன்மண்டா. த்ருவ் ஜுரேல் நல்ல பிளேயர் தான், ஆனா சஞ்சு சாம்சன் சவுத் ஆப்பிரிக்கால போய் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அதுவும் நம்பர் 5ல இறங்கி. ஏன்டா அவரை டீம்ல கன்சிடரே பண்ண மாட்டேன்றீங்க? முகமது ஷமி கரியரே முடிச்சு விட்டுருவாங்க போலகுது. இன்னும் நிறைய பிளேயர் மிஸ் பண்ணிருக்காங்க, ஆனா 15 பேர் தான் விளையாட வைக்க முடியும். ஆனா ஹர்ஷித் ராணாவை பிடிச்சு இவ்வளவு தொங்குறாங்களே, அது மட்டும் தான் கொஞ்சம் காண்டா இருக்கு. வேற எதனா மேஜர் மிஸ்ஸஸ் பிளேயர் இருக்காங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஹார்திக் பாண்டியாவும் ஜஸ்பிரீத் பும்ராவும் T20 வேர்ல்டு கப்புக்காக ரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, எதுனா பிளேயர் மேஜரா மிஸ் ஆயிருக்காங்களா கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. கைஸ், முடிஞ்ச வரைக்கும் இந்தியன் டீமோட அப்டேட் ஃபுல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். வேற எதனா அப்டேட் வந்து அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. ஹைப் பட்டனை மட்டும் ஹைப் பண்ணுங்க, முடிஞ்சா லைக் பண்ணிடுங்க.